ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து எனக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா பிடிஎஸ் ஆர்மிக்காக கொடுத்த ஒரு சில க்யூட்டான லவ்வபிளான மெசேஜஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். எஸ், ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில டைமில் ஒரு சிலருக்கு பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி விட்டுரும். ஸோ அது மாதிரி எனக்கு பயங்கரமாக பூஸ்டப் கொடுத்த பிடிஎஸ் ஆர்மிக்கு கொடுத்த அழகான மெசேஜஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். 2020 ஃபர்ஸ்ட் ஆன்லைன் லைவ் கான்செப்ட். இந்த கான்செப்டை யாராலுமே மறக்க முடியாது. ஏன்னா ஜிமின் பயங்கரமாக தேம்பி அழுதாரு. எதுக்காக அப்படின்னா, நான் கான்செப்ட் பண்ணுறதே ஆர்மிஸை பார்க்கறதுக்காக தான், ஆனால் இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு பயங்கரமாக அழுதாரு. ஸோ அழுதது மட்டும் கிடையாது, அதோடு சேர்ந்து ஆர்மிஸ் எல்லாருக்குமே பிடிஎஸ் சார்பாக ஒரு க்யூட்டான மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த மெசேஜில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும்தான் சொல்கிறேன். உண்மையாக நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங். எந்த ஆர்மியாக எங்கள் எல்லாருக்கும் தெரியுமோ, எந்த பிடிஎஸ்ஸாக உங்கள் எல்லாருக்கும் தெரியுமோ, நம்ம எல்லாருமே வழிகளை கண்டுபிடிக்கிறவங்க. ஒரு வேளை கண்டுபிடிக்க ஒரு வழியுமே இல்லை அப்படின்னா கூட புதுசாக ஒரு வழியையே ஒரு பாதையே உருவாக்குறவங்க நம்ம எல்லாருமே. ஓகே, கவலையே வேண்டாம், நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இப்போவும் எப்போவும் நம்ம ஒருத்தர் சேர்ந்தே தான் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, சீற்றங்கள் எப்படி மாறினாலும் சரி, புயல் வந்தாலும், சூறாவளி வந்தாலும், மரங்கள்லாம் விழுந்தாலும், மழை வெள்ளமே வந்தாலும், எதுவே ஆனாலும் நம்பிக்கையாக இருங்க. ஓகே, நம்ம மேலே நம்மளே சந்தேகப்பட்டுட்ருக்கோம்ல, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம நம்புவோம். உண்மையாக நாங்கள் எல்லாரும் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். ஸோ பி ஸ்ட்ராங். எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருங்க. இதை கேட்கும் போது சுகாவோட ஷோ ஆஃப் அவே சாங் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதில் ஒரு லைன் இருக்கும், நான் எது நடந்தாலும் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கேன், ஏன்னா நான் சாக முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாங் முழுக்கவே செம்மையாக இருக்கும். நம்ம எது நடந்தாலும் நம்ம மேலே இருக்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பிடிஎஸ் சார்பாக அதான் சொல்லப்பட்டது. நெக்ஸ்ட் 2019 நடந்த லவ் யுவர் செல்ஃப் வேர்ல்ட் டூர். ஓகே, இதில் நிறைய நம்ம பேசியிருந்தாரு. அது சுருக்கி சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, என்ன நான் லவ் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியாது. உண்மையாக என்ன நான் எப்படி லவ் பண்ணுறனோ அப்படின்றத உங்களுடைய அன்பால், உங்களுடைய ட்விட்டால், உங்களோட லெட்டரால், உங்களோட ஒரு சில செயல்களால் தான் நான் கற்றுக்கிட்டேன். எஸ், நான் என்னையே லவ் பண்ணுறதுக்கு எப்படின்னு உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் லாஸ்ட் வரைக்கும், அதாவது என்னோட இறப்பு வரைக்கும் இது ஒரு மிஷன். நான் என்னை எப்படி லவ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கான மிஷன். இதை நான் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ப்ளீஸ் ஆர்மி, என்னை யூஸ் பண்ணுங்கள், எங்களை யூஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்களை நீங்களே லவ் பண்ணுறதுக்கு பிடிஎஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிடிஎஸ் உங்ககிட்ட இருந்து தான் அவங்களே எப்படி லவ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டோம். ஸோ ப்ளீஸ் உங்களையே நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு பிடிஎஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களை ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணுங்கள். அதாவது யார் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நம்மளை லவ் பண்ணணும். மற்றவங்க லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னா அதுவே பயங்கர ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட், இது பிடிஎஸ் மெசேஜ் கிடையாது, இது வி லைவ். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான வி லைவ். இது 2022-21 ஜூலை ஆரமோட வி லைவ். பர்சனலாக ஆரமோட வி லைவ் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். இந்த வி லைவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் இதை மட்டும் மறந்துடாதீங்க, நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன். இப்போ நான் என் ஸ்டூடியோவில் தான் இருக்கேன், ஆனால் எப்போவுமே உங்கள் லைஃப்பில் நான் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் கூட இருந்துகிட்டே தான் இருப்பேன், உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, யாரை வேணாலும் லவ் பண்ணுங்கள், ஆனால் நான் உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட தான் இருக்கிறேன். உங்கள் கனவில், உங்கள் ஆசையில், உங்கள் விருப்பத்தில், உங்களோட கஷ்டத்தில், உங்களோட கோபத்தில், உங்களோட விரக்தியில், உங்களோட ஹாப்பினஸ் அண்ட் கஷ்டமான எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்கள் சைடு, உங்கள் பக்கமாக தான் இருந்துகிட்ருக்கேன். ஆர்மி ஃபைட்டிங். நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் எப்போவுமே உங்களை நினச்சிட்டு தான் இருக்கேன். இதை மட்டும் ப்ளீஸ் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்காக நான் எப்போவுமே இருப்பேன். ஐ லவ் யூ ஆர்மி. பாய். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஆர்மி, இந்த மேட்டேருந்து போய் சொல்லாதீங்க, எனக்கு யாருமே இல்லை, என்னை யாரும் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. பிடிஎஸ் எப்போவுமே உங்களை விரும்பிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2019 ஆலிவ் கான்செப்ட். இந்த கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் பிடிஎஸ் சார்பாக எல்லாரோட சார்பாகவும் ஆர்மிஸுக்கு ஒரு மெசேஜை சொன்னாங்க. இதை எப்போவும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெசேஜே ஆரம்பித்தாங்க. 2013 இப்போ வரைக்கும் நிறைய மெமரிஸை நாங்கள் வச்சிட்ருக்கோம். நாங்கள் ஆரம், ஜெஹாப், ஜிமின்,
ஜங்குக், ஜின், வி அண்ட் சுகா. நாங்கள் எல்லாருமே கொரியாவை சேர்ந்த சாதாரண ஒரு பசங்க. நாங்கள் எல்லாமே கொரியாவை சேர்ந்த ஐடல்ஸ், ஆர்டிஸ்ட், சாதாரணமாக ஒருத்தவங்க. நீங்கள் எல்லாருமே எங்களோட ஸ்கூல். நீங்கள் எல்லாருமே எங்களோட கனவுகள். நீங்கள் தான் எங்களோட ஹாப்பினஸ். நீங்கள் தான் எங்களோட சிறகுகள். நீங்கள் தான் எங்களோட யூனிவர்ஸ். நீங்கள் தான் எங்கள் பாதைகளில் இருக்கிற அந்த விளக்குகள்லாம். நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையோட முக்கியமான அந்த ஹாப்பினஸான அந்த மூமெண்ட்டே நீங்கள் தான். எங்களுக்கு உங்களோட எல்லாரோட பேரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இப்போது இந்த நைட் எல்லாத்தையும் மறந்துடுங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா கூப்பிடுவோம், ஒரே குரலில் கூப்பிடுவோம். என்னன்னு தெரியுமா? நாங்கள் வெறும் பிடிஎஸ், நீங்கள் எங்களோட ஆர்மிஸ். ஆனால் இப்போது இந்த நிமிஷம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் தான் எங்களுடைய பிடிஎஸ், நாங்கள் தான் உங்கள் எல்லாரோடைய ஆர்மிஸும். நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, என்ன மொழி வேணாலும் பேசுங்க, உங்களுக்கு எத்தனை வயசு வேணாலும் ஆகி இருக்கட்டும். ஆனால் நம்ம இப்போது எல்லாருமே ஒன்று. நம்ம எல்லாரும் ஒரே குரலில் பேசுவோம், ஒன்றா பேசுவோம், ஒரே மொழியில் பேசுவோம். என்னன்னு தெரியுமா? லவ். எஸ், நாங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஆர்மிஸ். உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் இருப்போம். உங்கள் கூட எப்போவும் நாங்கள் இருப்போம். ஆர்மிஸ், ஐ லவ் யூ அண்ட் தேங்க்யூ. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க மை டியர்ஸ் ஆர்மிஸ் ஓவரால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்போம். ப்ளீஸ் உங்கள் ஹோப்பை விட்டுறாதீங்க. உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள். யாருமே உங்களை லவ் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களை லவ் பண்ணுறோம். ப்ளீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருங்க அப்படின்றது தான் ஓவரால் பிடிஎஸோட மெசேஜஸ். ரொம்ப சூப்பராக இருந்ததில்ல? ஓகே, எனிவேஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை என்கிட்ட சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.